Hi friends, welcome to our channel We and We. இன்னைக்கு நம்ம சேனல்ல பேச்சுப்பாறையிலிருந்து தங்கராஜ் அண்ணாவை சந்திக்க போறோம். இன்னைக்கு நமக்கு தங்கராஜ் அண்ணா மூங்கில்ல எப்படி கப்பு செய்யறதுன்னு அதனால என்னென்ன பலன்கள் இருக்குதுன்னு நமக்கு சொல்லி கொடுக்க போறாங்க. நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னாக்கி பேச்சிப்பாறையில் இது எந்த இடம்னா தச்சமலையில் இருக்கோம். இவங்க அங்கே உள்ள காணிக்காரங்க சரியா. அவங்க இடத்துல நம்ம இப்போ அவங்க தேனீச்சி பெட்டியும் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 82 பெட்டி எடுத்து வச்சுருக்காங்க. அவங்க அதில் இங்கே மலையில் உள்ள தேன் தான் எடுத்து கொடுக்குறாங்க. ரப்பர் தேனை வேறு எந்த தேனுமே கிடையாது. மலையில் நார்மலாட்டு அவ்வளோ மரங்களில் உள்ள பூவில் உள்ள தேனை தான் அந்த தேனீச்சி பெட்டியில் எடுத்து வைக்கிது. அதை தான் நம்மளுக்கு தருவாங்க. அதே மாதிரி அவங்க நார்மலாட்டு என்ன செய்கிறாங்க, அவங்க வீட்டுக்கு தேவையானதை இந்த மலையில் உள்ள மூங்கில் தேங்காய் இந்த இதில் உள்ள இதில் வச்சு தான் அவங்க பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி உள்ளதை நம்மளும் எல்லாரும் பயன்படுத்தினோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏதாவது உங்களுக்கு தேன் அப்படி ஏதாவது வேணும் அப்படின்னாக்கி நான் அவங்க நம்பரை எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். நீங்கள் அதை பார்த்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுடுங்க. இது நம்ம சும்மா இப்படி வச்சா போதுமா, எல்லாம் சூடு பண்ணி வைக்கணுமா? இது நம்ம வெடிக்காது அப்படிதானே? நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தா வெடிக்காது, சும்மா போட்டு வெடிச்சிடும். ஆமா. இந்த மலைவாழ் மக்களும் சரிதான், முன்னாடி உள்ள நாட்டில் இருக்கக்கூடியவங்களும் சரிதான். இந்த மாதிரி மூங்கில் கப்பு, இந்த மூங்கில் கப்புல தான் இந்த மாதிரி மூங்கில் கப்புல வச்சு தான் தண்ணி குடிக்கிறது, நம்ம என்ன தேயிலை டீ குடிக்கிறது எல்லாமே இந்த மூங்கில் கப்பு. இந்த மூங்கில் கப்பு தான் இதை பண்ணி வச்சிருக்கூடியது. இந்த மூங்கில் கப்பு இன்னைக்கு நமக்கு கிடைக்கல, நம்மளுடைய உடம்பு அதே மாதிரி தேங்காய் சட்டை இருக்கு பாருங்க. தேங்காய் சட்டை நல்லா பாலிஷ் பண்ணி அந்த தேங்காய் சட்டையில தேங்காய் சட்டை நம்மளுடைய வீட்டில் வச்சு நம்ம உபயோகப்படுத்தி நினைச்சுங்க. நம்மளுடைய உடம்புக்கு நல்ல ஆரோக்கியம், நல்ல ஒரு மூலிகை மருத்துவம் எல்லாமே இந்த மூங்கிலையும் சரி தான், நல்ல மூலிகை மருத்துவமாகும். நம்ம இப்போ சுடு தண்ணி இதில் விட்டு குடிக்கிறேன்னு பாருங்க. இந்த பாருங்க, இந்த இது போல இருக்கு பாருங்க. இந்த மாதிரி இந்த ஒரு பூவை நம்ம இதை எடுத்துருவோம் பாருங்க. இது எவ்வளோ மூலிகை இருக்குன்னு யாருக்குமே தெரியல. இந்த போலை எல்லாரும் நினைக்கிறாங்கன்னா நம்ம பேப்பர் மட்டும்தான் உபயோகிக்கிறோம் அப்படின்னு. பேப்பருக்காக வேண்டிதான் இந்த மூலிகை, இந்த மூங்கிலை நம்ம உபயோகப்படுத்துகிறோம் கிடையாது. நம்மளுடைய இயற்கை மருத்துவத்துக்காக வேண்டிதான் இந்த மூங்கிலை நம்ம கப்பா நம்ம உபயோகிக்கிறோம். கப்பு உபயோகிச்சு நெல்லிருந்து தண்ணி குடிக்கிற அத்தனை தண்ணி நமக்கு மூலிகை, உடம்பு ஆரோக்கியத்துக்கு நமக்கு. இதை வீட்டுக்கு ஒரு மூங்கில நம்ம நம்மளுடைய தோட்டத்தில் நம்ம போட்டு விட்டுன்னு வச்சுடுங்க. அது பயனா இருக்கும். நமக்கு எவ்வளோ பயன் இருக்குன்னு உள்ளது அது பின்னாடி தான் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயங்கள். நம்ம தாத்தா பாட்டி முன்னோர்கள் நமக்கு தந்துட்டுள்ள அறிவு. நம்ம இப்போ பெயிண்டிங் கொடுக்குற பாருங்க சார். பெயிண்டிங் கொடுக்குறது நம்ம இந்த இதில் நமக்கு எந்த கலர் வேணும்னா நம்ம பெயிண்டிங் கொடுத்துடலாம். பெயிண்டிங் கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்,
இந்த மாதிரி பண்ணிட்டு நம்ம அதில் பெயிண்டிங் கொடுத்து வச்சுட்டா போதும். பெயிண்டிங் கொடுத்து வைக்கும்போது சூப்பராக இருக்கும். நம்மளுடைய அந்த இதில் வைக்கும்போது சூப்பராக இருக்கும். நமக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு இதுதான் நம்ம வந்து முன்னாடியெல்லாம் இதுதான் நம்ம உபயோக பண்ணுறோம் தண்ணி குடிக்கிறதுக்கு. இங்கே வந்து மலையில் இருக்கக்கூடிய மலைவாழ் மக்கள் ஃபுல்லாகவே வந்து முன்னாடி எல்லாமே வந்து கப்புங்கிறது இதுதான் மூங்கில் கப்பு தான் பண்ணிட்டு இருக்கக்கூடியது. அதே இதே தான் இப்போ வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் சொல்லியிருக்கோம். மூங்கில் நமக்கு வந்து ஒரு மூங்கில்னா மூங்கிலை வளர்க்கணும். மூங்கிலை வளர்த்து வந்துட்டு நமக்கு வந்துட்டு நம்முடைய வீட்டு தேவைக்கு புட்டு குழாய் அந்த இதை பண்ணணும். அடுத்தது வந்து தண்ணி குடிக்கிறதுக்கான கப்புகளை நம்ம வந்து சரி பண்ணி நம்ம எடுக்கணும். அதனால ஒரு வீட்டுக்கு ஒரு மூங்கில் நமக்கு தேவை அப்படிங்கிறது நாங்கள் வந்து சொல்லிட்டு இருக்கோம். இயற்கையான முறை சாப்பிடணும். இயற்கை முறை சாப்பிடும்போது நமக்கு வந்துட்டு உடம்புக்கு நல்லது ஆரோக்கியமா இருக்கும். அதான் பேம்பு கப்ஸ்லாம் ஈகோ ஃப்ரெண்ட்லி கப்ஸுங்க. இது அதிக நாள் உழைக்கும். திருப்பி திருப்பி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வாஷ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸி. இது அதிகமான மருத்துவ குணங்கள் நிறைந்துள்ளதுனால உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.